மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகிலுண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும், நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும், என்னோடு அவர் இருக்க குறையேது. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும், நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி இருந்தான். மீன்களை பிடித்து கொண்டிருந்த சீமோனை அழைத்தார். மனிதனை பிடிக்க மாற்றின தேவன். அவருடைய இயேசுவுக்கு சீமோன் தன் படகை கொடுத்தார். இயேசு என் படகில் இருக்கிறார். நான் ஒரு நாள் மறுதலிப்பேன், அவருக்கு தெரியும். நான் பாவம் செய்வேன், அவருக்கு தெரியும். அவருடைய அன்பு மாறாது. நான் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அவர் அறிந்திருந்தும் அழைத்தவர் என் பக்கத்தில் இருக்கிறார். மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகிலுண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. ஆமாண்டவரே, நீர் என்னை அறிந்து அழித்திருக்கிறப்பா, ஆராய்ந்து அறிந்திருக்கிறப்பா. இந்த காலை பொழுதிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய அன்பு மறையாதது, உம்முடைய அன்பு நிலையானது, நேற்றும் இன்றும் என்றும். கடந்த கால அன்பு, நிகழ்கால அன்பு, எதிர்கால அன்பு குறித்து நீர் எங்களுக்கு கற்பித்தீரப்பா. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும், என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். நான் மூழ்கும் செய்தியை ஊர் பேச விட மாட்டீர். நான் மூழ்கும் செய்தியை ஊர் பேச விட மாட்டீர். அழைத்தவர் கைவிடல் என்ன பேச வைத்தீர். யாரெல்லாம் வெறுத்து தள்ளுறாங்களோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை வேண்டாதவன்னு சொல்லி ஒதுக்குறாங்களோ, ஆண்டவருக்கு தேவை இந்த கட்டப்பட்ட கழுதைக்குட்டி. இந்த கட்டப்பட்ட கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை. தாழ்ச்சியோடு சீடர்கள் தன்னுடைய வஸ்திரங்களை கழுதை மேல் போட்டார்கள். தங்களை தாழ்த்தி கழுதை மேல் போட்டார்கள். ஐயோ, நான் கழுதை மேலே போடுறேன்னு நினைக்கல. அந்த கழுதை மேலே போட்டது இயேசுவுக்காக. இந்த கழுதை மேலே இயேசு உட்கார்றார். உட்கார்ந்தது அந்த கழுதைக்கு வந்த மவுசு. இன்று அவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பிள்ளைகளை இயேசு உங்கள் மேலே, உங்கள் கூட, உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். உங்கள் மேலே உட்கார்ந்துருக்கிறார். அந்த கழுதை மேலே இருக்கிற வரைக்கும் தான், இயேசு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மவுசு. அவர் இறங்கிட்டா
நமக்கு மவுசு போயிடும். எப்பொழுதுமே அந்த கழுதை போல இருக்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு கழுதை ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத கழுதை அப்பா, எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட கழுதை அப்பா. இந்த கழுதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குற நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுகிறீரப்பா. ஆண்டவரே, பேசும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என் துதிகள் ஓயாது, என் துதிகள் ஓயாது, என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது சொல்லி, தெய்வத்தின் அன்பு மாறாதது, மறையாதது, நிறைவானது. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு மறையாதது, தெய்வத்தின் அன்பு குறையாதது, தெய்வத்தின் அன்பு நிறைவானது, தெய்வத்தின் அன்பு குறையாதது, தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு மறையாதது, தெய்வத்தின் அன்பு நிறைவானதுன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எந்த கருத்துக்காக, எந்த வேண்டுதலுக்காக, எதற்காக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சங்கீதம் 54:4 சொல்வதை போல, இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கிறார், என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கிறார் என்று சொல்லி, என் வாழ்க்கைக்கு ஆதரவாய் உள்ளோருடன் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற தேவ ஜனமே, பிறந்திருக்கிற பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கிறேன், முதிர் பதில் இருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், விதவைகளை அனாதைகளையும் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அந்த குடும்பமே ஆசீர்வாதமாக இருக்குதுப்பா. ஆபிரகாம் ஒருத்தர் தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனார். அவருடைய சந்ததி பலுகி பெருக செய்வேன் என்று சொல்லி 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்ற ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றது போல, இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தில் ஒருவர் வந்து அமர்ந்தாலும் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.